மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். லாஸ்ட் டைம் எந்த இடத்துல பார்த்தோம் அதே இடத்துல திருப்பி மீட் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டாப்பிக்கை மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. சேம் இன்னைக்கு அந்த டாப்பிக்கை பற்றி தான் பேசலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலான்னு இருக்கேன். என்ன டாபிக்னா விங்மேன்ற ஒரு ப்ராடக்ட்டு நான் உங்ககிட்ட நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு. ஆக்சுவலாக அதை லாஸ்ட் வீடியோவில் டெக்ஸ்ட்டில் போட்டிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதில் நிறைய பேருக்கு இங்கே நாலேஜ் இல்லை, விங்மேன்னா என்ன அப்படின்ற அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. ஸோ நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அதுலேருந்து ஒரு கொஞ்சம் நாலேஜ் நான் கெயின் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இல்லை, ஃபுல்லாகவே நான் அது அனலைஸ் பண்ணியிருக்கேன் அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம விங்மேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் விங்மேன்? விங்மேன்னா என்ன? விங்மேன்றது ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா, இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்கும்போது வண்டி எங்கேயாவது நம்ம விட்டு எங்கேயாவது ஒரு டீ கடைக்கு வைக்க வெளியே போகிறோம், தூங்குறோம், வீட்டில் வருவோம், வண்டியோட ஒரு சேஃப்டிக்கு வண்டியை எங்கே இருக்குன்றதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபோன்லேயே ட்ராக் பண்ணிக்கிறது தான் ஜிபிஎஸ் ட்ராக்கர். மொத்த பேருக்கு எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தால் தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஜிபிஎஸ் ட்ராக்கர் தான் ராயல் என்ஃபீல்டில் அவங்க அதை விங்மேன்னு சொல்கிறாங்க. விங்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து X50 சீரீஸில் இருக்க டிஜிட்டல் கன்சோலில் இருக்க எல்லா வண்டியிலையுமே வரும். இது பார்த்தீங்கன்னா பேரு, அப்புறமா சூப்பர் மீட்டியார், ஷாட்கன், அப்புறம் தென் ஹிமாலயனில், அப்புறமா கரிலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக் இட் யூர்ஸில் தான் பண்ண முடியும். ஐ மீன் கஸ்டமைஸ் பண்ணணும். நீங்கள் வண்டி வரும்போதே விங்மேன் வேணும்னு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் மட்டும்தான் ஹிமாலயனுக்கும் கரிலாக்கும் வரும். மற்றபடி நீங்கள் 650 பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அந்த வந்துடும். விங்மேன் டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுத்துலேயுமே ஒர்க் ஆகும். ரெண்டுத்துலேயுமே ரொம்ப ஃப்ளூயிடிட்டியாக ஒர்க் ஆகும். ரெண்டுத்துலேயும் எந்த லேக் இஷ்யூ எதுவுமே இருக்காது. அதோட ட்ராக்கபிலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அந்த இதில் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் ஐஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். விங்மேனோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இக்னிஷன் ஆன் ஆஃப் செக் பண்ணிக்கலாம், ஃபியூல் கேஜ் செக் பண்ணிக்கலாம், அப்புறமா லைவ் லொக்கேஷன் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் லாஸ்ட் பார்க்கிங் எங்கே பார்க் பண்ணிக்கலாம் அதை செக் பண்ணிக்கலாம். ஓடோமீட்டர் செக் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரீவியஸ் ரைடோட ஃபுல் சம்மரி பார்த்துக்கலாம். அந்த சம்மரியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ டாப் ஸ்பீடு ஓட்டிருக்கீங்க, அக்ரெசிவாக என்ன பிரேக்கிங் பண்ணியிருக்கீங்க, சடனாக எங்கேயாவது ட்ராட்டில் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே உங்களுக்கு அந்த சம்மரியில் வந்துடும். அதுவும் எப்போனா அந்த ரைடு நீங்கள் ஃபினிஷ் பண்ண பிறகு தான் அது அப்டேட் ஆகும். நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது எதுவுமே அப்டேட் ஆகாது. நீங்கள் அந்த ரைட் முடிச்சிங்கன்னா அது ஆட் ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க 3 months உங்களால் அதை இது பண்ணிக்க முடியும்னு கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் 3 monthsலாம் இருக்காது. ஒரு 10 days 15 days மட்டும்தான் உங்களால் அதை பார்த்துக்க முடியும். ஆனால் அது கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணீங்கன்றதை அது கிளியராக காட்டிடும். அதில் அதோட ஜாப் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் அதோட மெயின் திங் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக அந்த விங்மேன் நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்னால், மெயின் என்ன கேட்டிங்கன்னா, நான் பர்சனலாக சொல்லுவேன், அதில் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட கிரிட் டீம் இருக்குது. உங்கள் பேக் ஹேண்டில் உங்கள் வண்டியை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் வண்டியில் இசிஎம்மில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எது இருந்தாலும் வண்டியில் என்ன எரர் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் அதில் எனக்கு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குன்னா, நான் வந்து அதோட கிரிட் டீமை பற்றி நான் பேசியே ஆகணும். அதாவது பேக்ஹேண்ட் டீம் பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட கஸ்டமர் கேர் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில். நான் ஹிமாலயன் போட்ட என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நான் அனுபவிச்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுன்னா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ இருந்தது. இசிஎம்மில் ரைடிங் மோடில் ஒரு இஷ்யூ இருந்தது. அது ஆக்சுவலாக அவங்க ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க போல். எனக்கு கால் பண்ணாங்க, என்னால் ரீச் பண்ண முடியல. என் தம்பிக்கு கால் பண்ணாங்க, அவன் அட்டன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வேறு நம்பர் மாற்றி கொடுத்தான். எனக்கே அகைன் கால் பண்ணி நான் பிக்கப் பண்ணுற வரையும் என்னை இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கால் அட்டன் பண்ணி பேசும்போது அவங்க சொன்னாங்க, உங்கள் வண்டியில் சம் இஷ்யூ இருக்குது, செக் பண்ணிங்களான்னா, நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஓட்டிட்டேன். சடனாக இப்போ ஒரு நாள் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் மோட்லேருந்து ஈக்கோ மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ரன்னிங்லேயே அந்த மாதிரி ஆகவே கூடாது, பட் ஆனால் அது ஷிஃப்ட் ஆச்சு. வண்டியோட ஃபுல் பவர் அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி கட் ஆகிட்டு எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கே பிடிக்கல. உடனே அங்கேயே வண்டி நிறுத்திட்டு நான் கால் பண்ணேன். அவங்களுக்கு கால் பண்ண உடனே அவங்க டேரெக்டாக டீலருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உடனே வண்டியை எடுத்துகிட்டு போய் விட சொன்னாங்க. வண்டி விட்டவுடனே பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. இசிஎம்மில் தான் ஏதோ சம் பக் ஏதோ ஒன்று ஆகிட்டுருக்கு. அது உடனே அப்பயே ஸ்பாட்லேயே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்ட பிறகு திருப்பி எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சான்னு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்களோட சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றது எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு சர்வீஸ் வைஸ்லேயும் எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ராயல் என்ஃபீல்டு நல்லா தான் பண்ணுறாங்க. இது பைட் ப்ரொமோஷன்லாம் சத்தியமாக கிடையாது. நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு சர்வீஸும் நல்லா தான் இருக்குது.
அட் தி சேம் டைம் பேக் அண்ட் டீமும் நல்லா தான் இந்த விங்மேன் போட்டதுனால நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்றது தான் நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த டைமில் விங்மேன் போடுறது 100% ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்கள் வண்டியை அட் எனி டைம் ஒருத்தவங்க ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேக் எண்டில் அப்படின்றது மட்டும் நீங்கள் நினப்பு வச்சுக்கோங்க. வண்டியில் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் டப்புன்னு உங்களுக்கு வண்டி ஸ்க்ரீனில் இன்டிமேட் ஆன உடனே அவங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீங்களும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். எப்போ அவங்க பண்ண மாட்டாங்கன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி டைம்லலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு காட்டும் உங்கள் வண்டியில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு காட்டும். அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுவோம். கமிங் டு தி ஃபைனல் பார்ட் வந்து இதோட காஸ்ட் என்னன்னு கேட்பீங்க. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6000 வரும். ஆனால் என்னடா 6000 சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க. ஆனால் இது எவ்வளோ வேல்யூ ஃபார் மணின்றது இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறதுலாம் தெரியும். நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் வேறு ஒரு ஏதாவது ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2800லேருந்து 3200 அந்த ப்ரைஸில் வரும். 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனோடவே வந்துடும், நான் இல்லைன்னு சொல்லலை. அது முடிச்ச பிறகு அடுத்த வருஷம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னா 1800 வரும். அதை இன்ட்டு 5 இயர்ஸ்ன்னு நீங்கள் போடுங்களேன். இன்ட்டு 5 இயர்ஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 10,000 கிட்ட வந்துடும். ஆனால் இதே நீங்கள் விங்மேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா விங்மேனில் உங்களுக்கு நான் எனக்கு போடும்போது 5000 தான் இருந்துச்சு. இப்போ மேபி 6000ன்னு கேள்விப்பட்டேன், அதனால சொல்கிறேன். நீங்கள் அது வந்து உங்களுக்கு 6000 நீங்கள் கொடுத்து வாங்கினாலும் வித் ரோடு அசிஸ்டோட உங்களுக்கு வந்துடுது. வண்டியில் எதனா பிரச்சனைனாலும் எங்கேயா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு அவங்க பேக்கப்லேயே இருப்பாங்க. உங்களுக்கு அந்த வரிசை நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஜாலியாக ஈஸியாக ரைட் பண்ண. நான் சத்தியமாக பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் அனுபவிக்கிறதும் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுதான் உண்மை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் எந்த வித பெய்டு ப்ரொமோஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இதை யூஸ் பண்ணுறேன். நான் வண்டி இது வாங்கிறதுக்கு முன்னாடி விங்மேன்னா என்னன்னு நான் ராயல் என்ஃபீல்டில் இருக்க ஸ்டாஃப் கிட்ட கேட்டால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சரி, என்ன மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வீடியோ இதை என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. விங்மேன்னா என்னன்னே தெரியல, ஆனால் ஓவரால் விங்மேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என் தம்பி இதை புக் பண்ணிட்டான் விங்மேனோட. எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாமல் நான் இதோட நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு அது போட்டதுனால நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இதில் என்ன கஷ்டத்தை அனுபவித்தேன், சந்தோஷத்தை அனுபவித்தேன், ரெண்டுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நான் என்னோட இது 2வது வீடியோ லென்த்தாக போடுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பண்ணணும்னு எனக்கு ஆசை. உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். லாஸ்ட் வீடியோக்கே நீங்கள் நான் போட்ட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இனிமேல் நான் இதேமாரி கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் அவுட்.